போன் பேக் கவர்ல பணம் வைக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்கா? அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த சின்ன பழக்கம் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் இழப்பை ஏற்படுத்திடுங்க. இதனால உங்களுடைய போன் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. போனுடைய பேக் கவர்ல பணம், சிம், பின் அல்லது ரசீது போன்ற சின்ன சின்ன பொருட்களை வைக்கிறதால உங்களுடைய போன் பழுதாகலாம் அல்லது வெடிக்க கூட செய்யலாம். அதாவது 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு ரூபாய் நோட்டுகளை வைக்கிறதால உங்களுடைய 10,000, 20,000, ஏன் 50,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற போன் பழுதாகும். ஏன்னா இந்த பொருட்கள் போனுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துதுங்க. வெப்பம் அதிகமானதுமே பேட்டரி அதிகமா வெப்பம் அடைஞ்சு வெடிக்கும் அபாயம் அதிகமாகுது. போன் சார்ஜ் ஆகும் போது அதோடைய கவர்ல பணம் அல்லது காகிதம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆபத்து இரட்டிப்பாகும். வெப்பம் வெளியேற முடியாம போன் வெடிக்கிற அபாயம் இருக்கு. இதனால போனோட சேர்த்து அதுல வச்சிருக்கிற பொருட்களும் நிச்சயமா எரியற வாய்ப்புகள் இருக்கு. இப்படி போன் வெடிக்கிற அபாயம் மட்டும் இல்லைங்க, போனுடைய பேட்டரியும் ரொம்ப சீக்கிரத்திலேயே போயிடும். இதனால ஒயர்லெஸ் சார்ஜிங் செஞ்சீங்க அப்படின்னா வேலையே செய்யாது, நெட்வொர்க்கும் பாதிக்கப்படலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டைலான தடிமனான கவர்களை யூஸ் பண்ணி அதுல பணம் வைக்கிறாங்க. இதனால போனுடைய குளிரீட்டல் நின்னு போய் அது வெப்ப இயந்திரமா மாறிடும். இந்த மாதிரி சின்ன பழக்கங்கள் உயிருக்கே ஆபத்தானதுங்க. சோ மின்னணு சாதனங்களை சின்ன அலட்சியம் கூட பெரிய ஆபத்தை கொடுத்துரும். பாதுகாப்பா இருக்க என்னென்ன செய்யணும்? போன் கவர்ல ஃபர்ஸ்ட் எதையுமே வைக்காதீங்க. சார்ஜ் செய்யும் போது போனை யூஸ் பண்ணாதீங்க. தடிமனான கவர்களை யூஸ் பண்ணாதீங்க. வெப்பம் அடையும் போதும் போனை யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம போனுடைய பேட்டரி மற்றும் வன்பொருளுக்கும் குளிரூட்டல் வேணும். அதனால போனை திறந்த மற்றும் லேசான நிலையில வச்சிருங்க, அதுவே போதும். ஸ்மார்ட் போனை எப்பவுமே ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது.